வர்ஷினி 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 பாத்து பாத்து இசை வர்ஷினி 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 ஐயோ எங்க போயிருப்பா வர்ஷினி 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 பாத்து வர்ஷினி 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 எங்க போயிட்டான்னு தெரியல வர்ஷினி 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 பாத்து இசை பாத்து வர்ஷினி 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 ஐயோ எங்கேயோ காணோம் வர்ஷினி நானே கொண்டுட்டேன் என்ன மன்னிச்சிரு வர்ஷினி ராகவ் அப்படி சொல்லாதீங்க ராகவ் வர்ஷினி கண்டிப்பா கிடைப்பா என்ன மன்னிச்சிரு வர்ஷினி ராகவ் ஸ்டாப் பண்ணுங்க ராகவ் வர்ஷினியை விட்டு கொடுக்க முடியாது ராகவ் ராகவ் பாருங்க அந்த இடத்துல பாருங்க வர்ஷினி தானே நம்ம வர்ஷினி மாதிரி இருக்கு ராகவ் வர்ஷினி தான் அது வாங்க வர்ஷினி 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 இங்க பாரு வர்ஷினி 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 இங்க பாரு வர்ஷினி 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 சாரிக்கா, உன்கிட்ட நான் சொல்லாம இங்க வந்துட்டேன். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் வர்ஷினி, நீ காணோன்னதும் நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஐயோ என்ன? வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்களே உங்க தங்கச்சியை காப்பாத்திட்டீங்க போல. சார் அது ரொம்ப நல்லதா தான் போச்சு சார், அதனால தான் என் தங்கச்சி கிடைச்சா. மா உனக்கு என்னமா நடந்தது? நீ எப்படி கீழே விழுந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய் விட்றா விட்றா. ஏய் என்ன என்ன கிளம்ப சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கப்பா வேற ஹக் பண்ணி அவ்வளோ போட்டோஸ் எடுக்கணுமா? நீ முன்ன பின்ன கப்பை பார்த்ததே இல்லையா? அப்படியே என்ன அது மேல அவ்வளோ ஆர்வம்? பார்த்திருக்கேன் விஷால், என்னோட 8 வயசுல நான் பார்த்திருக்கேன். அதுக்கு பிறகு மியூசிக்ல ஜெயிச்சு நான் கையில தொடுற ஃபர்ஸ்ட் அவார்ட் இதுதான். எனக்கு என்னமோ இத நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இன்கேஸ் ஒரு வேளை அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல இருந்த அந்த கையெழுத்து இருக்குல்ல, அது என்னோடதே இல்லன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ விஷால்? ஏய் சை, நீ மட்டும் போய் சொல்லி என்ன ஏமாத்தி இந்த மாதிரி ஏதாவது கேம் ஆடுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சாரி 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 சாரி, நான் சும்மா கேட்டேன் அவ்வளவுதான். உன்னால நம்பவே முடியாது. நீ எப்படா டைம் கிடைக்கும் ஃப்ராட் வேலை காமிச்சு யாரை ஏமாத்துறான்னு யோசிச்சுட்டு தானே இருப்பேன். ஆள விடுறா சாமி. என்ன மேடம், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க போல? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, சீக்கிரம் இதே மாதிரி எங்க வீட்ல இருந்தும் மொத்தமா பேக் பண்ணிட்டு போற நேரம் சீக்கிரம் வரும். என்ன உன் தங்கச்சி காணாம போன சோகத்துல உனக்கு புத்தி மங்கி போச்சா என்ன? என்னது, என் தங்கச்சி காணாம போனாளா? யாருமா சொன்னது? நீயும் ராகவும் வர்ஷினியை காணோன்னு சொல்லி என்கிட்ட வந்து கதர்னத மறந்துட்டியா? ஷோ ஸ்ரீஜா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? நானும் ராகவும் எப்பமா ஊருக்கு வந்தோம். ஓ ஓகே 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 ஓகே, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ராகவ் உன்னை தனியா ஸ்டே பண்ண வச்ச சோகத்துல உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அதான் இப்படி சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க. ஏய் என்னடி உளர்ற?
வர்ஷினிய காணோன்னு நீங்க வந்து என்கிட்ட கதறல? என் தங்கச்சி வர்ஷினி அவ ஃப்ரெண்டோட டூருக்கு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்கிட்ட வந்து கதறோன்னு கதற போறேன் சொல்லு? என்ன எப்படிரா வர்ஷினி தப்பிச்சான்னு பாக்குறியா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற நீ ஏன் நல்லா இருக்கும்போது என் தங்கச்சிக்கு என்னடி குறைச்சலு? அவெல்லாம் நல்லா இருப்பா. இப்ப உனக்கு வயசும் இருக்குது, இளமை இருக்குது. இப்ப உன்னோட எதிர்பார்ப்பு தேவை எல்லாமே வேற. ஆனா நாளாக நாளாக மத்த எல்லாமே முக்கியம் இல்லாம போகும். அப்ப நம்மள புரிஞ்சுக்கிற, நம்மள நேசிக்கிற ஒரு ஜீவன், அந்த துணை மட்டும் தான் முக்கியம்னு உனக்கு தோணும்டா. அப்படிப்பட்ட துணை கிடைக்கும் போது அப்படியே கெட்டியா புடிச்சுக்கணும்டா. உனக்கு கிடைச்சத கெட்டியா புடிச்சுக்கோ. பாட்டி, எனக்கு எது வேணும் எது வேணான்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. உனக்கெல்லாம் அறிவில்ல நான் சொல்லவே இல்லடா. நீ படிச்சிருக்க, அறிவானவன் தான். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க ஒரு அனுபவமும் பக்குவமும் வேணும்டா. அது உனக்கு இல்ல. பாட்டி, புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாட்டி. டேய் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுப்பா. லைஃப்ல நம்ம நிறைய பேரை கிராஸ் பண்ணுவோம். அதுல பல பேரை நமக்கு பிடிக்கும். ஆனா எல்லாருமே கடைசி வரைக்கும் செட் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்ம குறைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நமக்காக நம்மள நேசிக்கிறவங்க தான் நம்ம லைஃப்ல முழுசா கூட வர முடியும். பாட்டி, இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. டேய் லைஃப் ஒரு போட்டியா நினைக்காத. உன்னை நேசிக்கிற ஒருத்தைய கட் பண்ணி அனுப்புறதுக்கு அப்படியே சாமர்த்தியமா பிளான் பண்ணி அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு உன் மனசுல ஒரு எண்ணம் இருக்குல்ல, இத வெற்றியா நீ நினைக்கிற. ஆனா சத்தியமா இது வெற்றியே கிடையாது, தோல்வியே தான். டேய் இது என்ன பந்தயமாடா, வாழ்க்கடா. எங்க பாருங்க பாட்டி, என்னை ஏமாத்துறவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. அதுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டாம். முட்டா பயலே, உன்னை ஏமாத்துறவளை தண்டிக்கிறதா நினைச்சு உன் லைஃப நீ கெடுத்துக்காத. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு நடந்துக்க. என்ன பாட்டி சொல்றீங்க? உன்னோட ஆசைய தன்னோட ஆசைய நினைச்சு பாக்குற ஒருத்தி கிடைச்சதெல்லாம் உன்னோட வரம்டா. டேய், இசை வந்த முறை வேணா தப்பா இருக்கலாம், அதெல்லாம் சூழ்நிலையால ஏற்பட்டது. ஆனா அவ மனசு எப்படிப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். அவ உன்னை ஏமாத்தி உள்ள வந்துட்டாங்கிற காரணத்துக்காக அவளை வெறுக்கிறது தப்புடா. உன்னோட கனவையும் சேர்த்து விரும்புற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நீ பண்ற அலட்சியத்தையும் அவமானத்தையும் ஒருத்தி சகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாவும் உன்னை நேசிக்கிறானா, அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற உண்மையான அன்பு. இந்த அன்பு ரொம்ப அபூர்வம்டா. அதை நீ இழந்துட்டேன்னு வையேன், நஷ்டம் உனக்கு தான் விஷால். இந்த பாட்டி சொல்றத சொல்லிட்டேன், இனி நீ பார்த்து நடந்துக்க.